ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது ஸ்பெசிஃபிக்கா எங்களோட ஸ்டூடண்ட்ஸ்க்காக நாங்க போடுறோம். லாஸ்ட் மொமெண்ட்ல கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்ற மாரி கேட்டிருந்ததுனால, இத ஸ்பெசிஃபிக்கா நாங்க மேக் பண்றோம். ஸோ இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, COAல இருக்க எக்சர்சைஸ் நம்பர் 19 பிராக்டிகல்ல எக்சர்சைஸ் நம்பர் 19. ஸோ இது என்ன அப்படின்னா, கம்பேரேட்டிவ்லி சேல்ஸ் டேட்டா, மார்க்கெட்டிங் டேட்டா, HR டேட்டா இந்த 3 டேட்டா ஒரு கம்பெனியோட 3 டேட்டாவையும் நம்ம சேர்த்து கன்சாலிடேட் பண்ணி ஒரே ஷீட்ல எப்படி நம்ம பட்ஜெட்டிங் பண்றது? சேல்ஸ் அப்படின்னு ஒரு ஷீட் நம்ம வச்சிருக்கோம். அதான் நம்ம ஷீட் நம்பர் 1. ஸோ அதில் எக்ஸ்பென்சஸ்ல சேல்ஸ்ல என்னென்ன எக்ஸ்பென்சஸ் அது எல்லாத்தையும் போட்டிருக்கோம். மார்க்கெட்டிங்லையும் அதே டேட்டா தான் எடுத்திருக்கோம். பட் இங்க வந்து ஷீட் நேம் மட்டும் மாத்திருக்கோம். எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் எல்லாமே சேம் தான். HRலையும் அதுதான். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வந்து இந்த அமௌண்ட் எல்லாம் மாத்திக்கலாம். இதெல்லாம் வந்து நம்மளோட டிஃபைன்டு தான். நம்ம எப்படி வேணா மாத்திக்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி இதை கன்சாலிடேட் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ்ல மெயினா என்ன பார்ப்போம் அப்படின்னா, யூஸ்வலா நம்ம பண்ற ஒரு சிங்கிள் பேஜ் எக்ஸல்ல பண்ற ஆக்டிவிட்டியோ தவிர்த்து எப்படி மல்டிபிள் பேஜஸ்ல பண்றது அப்படின்றது தான் இந்த எக்ஸசைஸ்ல நம்ம வந்து டிஃபரன்ஷியேட்டா பார்க்குறோம். ஸோ இதோட என்ன என்ன நடக்கும்னா, நம்மளோட அந்த சம் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கோம்ல, அந்த ஃபார்முலாவை எப்படி மல்டிபிள் பேஜஸ்க்கு நம்ம செட் பண்றோம் அப்படின்றது தான் இங்க கான்செப்ட். சரிங்களா? இது வந்து ஒரு 2 to 3 டைப்ஸ்ல பண்ணலாம். பட் சிம்பிளா ஒரு டைப்ல பண்ணலாம். அந்த சிம்பிள் டைப் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஈக்குவல் இந்த இந்த செல்ல வச்சீங்க. இப்ப என்னன்னா, இந்த 3 காம்பினேஷன் வேல்யூவ நம்ம வந்து சம் பண்ண போறோம். இந்த 3 ஷீட்ல இருக்க காம்பினேஷன் வேல்யூ. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? இங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு குடுத்துறணும். அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் சம். ஃபைன் வந்துடுச்சு. இப்ப நெக்ஸ்ட் பிரேசஸ ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணிட்டு எந்த ஷீட்டோ அந்த ஷீட்டுக்கு போயிடுங்க. ஸோ சேல்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம போறோம். சேல்ஸ்ல போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஷிஃப்ட் குடுத்துட்டு நம்மளோட மார்க்கெட்டிங் ஷீட்டுக்கு போயிட்டு அதே டேப் அதாவது நம்ம D3 மட்டும் பிரஸ் பண்ணா போதும். அதே மாதிரி திரும்பி ஷிஃப்ட்ட பிரஸ் பண்ணிட்டு தேர்ட் எக்ஸல் HR அதுக்கு போயிட்டு அதே ஷீட். ஸோ இப்போ போயிட்டு இப்போ பிரேசஸ க்ளோஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு என்டர் கொடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஈக்குவல் டு சம் இந்த டைம் எப்படி போடும்? யூசுவலா வந்து இந்த லெஃப்ட் சைட்ல இல்ல நம்மளோட காலம் இருக்கும்ல, அதாவது ரோ இல்ல காலம் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்முலா இருக்கும். பட் இப்போ என்ன பண்ணிருக்கு அப்படின்னா 3 ஷீட்ஸோட நேம் சேல்ஸ்ல இருந்து HR வரைக்கும், அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல சேல்ஸ், அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் HR. இதுதான் சேல்ஸ் ஈஸ் டு HR அப்படின்னு போட்டிருக்கு. அதுல ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ணிருக்காங்க, D3 அப்படின்ற காலத்தை ஆட் பண்ணிருக்காங்க. அதுதான் இங்க சொல்ல வராங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு சம்மு போடணுமா அப்படின்னா, ஐ மீன் ஃபார்முலா போடணுமா போட தேவையில்ல. நீங்க இதை அப்படியே டிராக் பண்ணுங்க. முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் ரெடி ஆயிடுச்சு. அதாவது டிராவலோட அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட் ரெடி ஆயிடுச்சு. வேஜஸோட டோட்டல் அமௌண்ட், டிராவலோட டோட்டல் அமௌண்ட், என்டர்டைன்மெண்டோட டோட்டல் அமௌண்ட், ஆஃபீஸ் சப்ளைஸோட டோட்டல் அமௌண்ட். ஸோ இது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சேல்ஸ்னு ஒரு டேபிள், மார்க்கெட்டிங்ன்ற டேபிள், HR டேபிளோட காம்பினேஷன் வேல்யூ. சிமிலர்லி அதே மாதிரி ஆவரேஜ் போட்டுட்டு திரும்பி அதே மாதிரி பிரேசஸ் ஓபன் பண்ணிட்டு எந்த ஷீட்டோ அந்த ஷீட்டுக்கு போயிடுங்க. போயிட்டு அதோட ஃபர்ஸ்ட் செல்ல செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஷிஃப்ட், நெக்ஸ்ட் செல் சேம் அதே தான். D3 காம்பனண்ட் மட்டும் தான் எல்லாத்துலயும் பிக் பண்றோம். ஸோ இப்போ திரும்பி பிரேசஸை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தா இப்போ இங்க வந்து ஆவரேஜ் வந்துடும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சேம் அதே தான். பட் இங்க பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஈஸ் டு HR. ஸோ நம்ம முன்னாடி ரோ அண்ட் காலம் போடுவோம்ல, அதே கான்செப்ட் தான். பட் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஷீட் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டு அங்கிருந்து பிக்கப் பண்ற மாதிரி இருக்கும். எந்த ஸ்பெசிபிக் செல்லோ அந்த ஸ்பெசிபிக் இதுவோ பண்ற மாதிரி. ஸோ இதை அப்படியே ட்ராக் பண்ணீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ இதை நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஈக்குவல் டு சம்னு போட்டு இந்த 3 பேஜ் அப்படியும் பண்ணலாம். ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3. ஷீட் 1 இஸ் டு ஷீட் 3. அப்புறம் எக்ஸ்க்ளமேட்டரி D3 அப்படின்னு போட்டா அந்த ஸ்பெசிஃபிக்கா ஆட் ஆகலாம். இல்ல இப்படியும் டிராக் அண்ட் டிராப் பண்ணலாம். ஸோ இது தவிர்த்து இன்னொரு மெத்தட் இருக்கு கன்சாலிடேஷன்ல. பட் எனக்கு அது வந்து கொஞ்சம் கன்ஃபர்மேஷனா தெரியல. இதுதான் எனக்கு கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஈஸியாவும் இருக்கு. சொன்னா புரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கு. ஸோ இதுதாங்க இந்த எக்ஸசைஸ். ஸோ ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதனா டவுட் அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு 2 தடவை 3 தடவை கேளுங்க. எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். தேங்க்ஸ். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். உயரத்துக்கு வாங்க, உயரத்துல சந்திப்போம்.